அனைவருக்கும் பசுமை வணக்கம். இப்போ நான் திருக்குறள் கணேசன், வாஷிங்டன் விஜயானந்த், திருநாவுக்கரசு, மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் பழனிசாமி இவர்களுடைய கருத்தை ஒட்டி இவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களோடு நான் கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். நாங்கள் வாழ்கிறது பல்லடம், ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். கோயம்புத்தூரோடு கம்பேர் பண்ணும்போது டிவிஹெச்சுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கட்டாது நம்ம காளியம்பட்டியோ சின்னியோடம்பாளையமோ பணப்பாளையமோ. அங்கே வாழ்கிற ஜனத்தொகையை விட இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறது இங்கே பல்லடத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோ சின்ன ஒரு ஏரியா இது. ஜனங்கள் அப்படி இருக்கிற ஒரு சின்ன ஊரில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் செஞ்சுட்டு வர்றது பெரிய சிரமமாக இருக்குது. ரெண்டு வேணும், மணி பவர், மேன் பவர். இங்கே ரெண்டும் இல்லை. அப்படி மணி பவர் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுக்குறக்கும் மனசு இல்லை. இதே யதார்த்த உண்மை. சின்ன ஊரில் இருக்கிற ஆளுகளை வச்சு தானே செய்யணும். இப்படியெல்லாம் எங்களுக்கு சவால் இருக்குது. ஒரு செடி வளர்த்துறது குழந்தை வளர்த்துற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகலாம். இங்கே வேலை பண்ணியிருக்கிறதெல்லாம் அத்தனையும் உழைப்பாளிகளுடைய செயல். மழை அளவு கூடியிருக்கு. நான் இந்த காணொளியில் காட்டாத விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கே எங்கள் அமைப்பை ஆராய்ச்சி செய்தது. இம்பேக்ட் ஸ்டடி. ஒரு மாணவி இங்கேயே 4 ஆண்டுகள் தங்கி இருந்து அதற்கு ஒரு 3 விஞ்ஞானிகள் உதவி செய்தார்கள். நாங்கள் செய்த பணிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்து ஒரு அறிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இம்பேக்ட் ஸ்டடி ரிப்போர்ட். அது என்ன சொல்லுதுன்னா, எங்கெல்லாம் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு அதிகமாகி இருக்கிறது. மரம் வைத்தால் மழை வரும் என்று ஆதாரபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இது எங்கள் தலைவருக்கு நான் சொல்லும் பதில். அவர் ஆரம்பிக்கும்போது சொன்னார், என்னப்பா மரம் வச்சா மழை வருமானு கேட்குறாங்க, நாமெல்லாம் இப்படி செய்தி ஆரம்பிக்கிறோமே, மழை வச்சா மழை வருமானு என்னை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி கேட்பவர்களுக்கு நீங்கள் அந்த பதிலை சொல்ல வேண்டும். மரம் வைத்தால் மழை வரும். வந்த மழையை அது தக்க வைக்கும். வெறும் நிலத்தில் பெய்யும் மழைக்கும் மரத்தின் மேல் பெய்யும் மழைக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறும் நிலத்தில் பெஞ்சால் அது அப்படியே சர்ன்னு ஓடிடும். ஆனால் இது இலை மேலே விழுந்து கிளை மேலே விழுந்து வேரில் வந்து அது தண்ணியை தேக்கி வைக்கும். அப்போ நிலத்தடி நீரை முதலில் சேமிப்பது, மழைநீர் சேகரிப்புக்கு மரங்கள் தான் முதலில் அது அந்த பணியை செய்யுது. அப்போது மரம் வளர்ப்பதை ஒரு இறை வழிபாடாக, வேள்வியாக இந்த அமைப்பு நடத்தி வருகிறது. இது ஏதோ தமாஸ் பண்ணுறக்கு இல்லை, பெருமைக்கு பண்ணுறதில்லை. அதனால தான் இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. we are dedicated. no compromise the quality, discipline. ஆரம்பித்த டே 1லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிமிடம் தாமதமாகவில்லை. யார் வந்தாலும் வராட்டி இது நடக்கும். தி யூனிக்னஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன், வெரி டிசிப்ளின். உள்ளே வந்தால் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிக்கணும், சும்மா கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் அவர் ஜாப். இதெல்லாம் இந்த அமைப்பினுடைய தனித்தன்மைகள். இப்போது விஜயானந்த் போல் ஒரு முதிர்ச்சி மிக்க பேச்சு, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். தெளிவாக பேசினார். சரித்திரம். சரித்திரம் என்றால் என்ன? ஒரு தாயும் தகப்பனுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் தாயும் தகப்பனும் நம்மை எவ்வாறு கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள்
என்று தன்னுடைய குடும்ப சரித்திரம் தெரியாத பிள்ளை அந்த சொத்தை தொலைச்சிடுவான். அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கன்னு ஒரு உணராத பிள்ளை அந்த சொத்தை இழந்துருவான். அப்பா அம்மா சேர்த்தி வச்ச சொத்து அவனுக்கு வரவே வராது. தாய் தந்தையை எத்தனை கஷ்டப்பட்டுருக்குறாங்க, இப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு இல்லாத பிள்ளை அந்த சொத்தை இழந்துருவான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தி வச்சாலும் சரித்திரம் தெரியாத பிள்ளை அந்த சொத்தை இழந்து விடுவான். அதே போல் ஒரு சமூகம் தனது சரித்திரத்தை தெரியவில்லை என்றால் தனது வாழ்க்கையை இழந்து விடுவார். பிழைப்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. பிழைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்க்கை வேறு, பிழைத்தல் வேறு. பிழைப்புத்தனம் வேறு, வாழ்க்கை வேறு. நிறைய பேர் இப்போ பிழைப்பு தான் நடத்திட்டுருக்குறாங்க, ஆனால் வாழ்கிறதில்லை. இது வாழ்க்கை கல்வியை சொல்லிக்கக்கூடிய ஒரு பண்பு பயிற்சி இயக்கம். இது 2 சக்கரங்களை கொண்டு நடக்கிறது. ஒன்று பண்பு பயிற்சி. 1ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. இங்கே 150 பேர் ஒரு மாடல்ஸ் உருவாக போகிறாங்க. இங்கே அதற்கான களமாகத்தான் இது இருக்கிறது. அப்போது நான் விஜய் ஆனந்துக்கு வேண்டுகோள் விடுப்பதெல்லாம், கண்டிப்பாக சரித்திரத்தை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். வருங்கால தலைமுறைக்கு அது அவசியம் தெரிய வேண்டும். நாம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நம்ப முடியாது. வள்ளல் பெருமானார் உங்களுக்கெல்லாம் தெரியும், அருட்பெருஞ்சோதி இயக்கம். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேனார். ஒரு பயிர் வாடிச்சுன்னா அதை பார்த்து மனம் நொந்து போகக்கூடிய உள்ளத்தை படைத்த ஒரு சமூகத்தில் வாழ்ந்த சரித்திரம் இப்போ அண்மையில் நடந்தது. 150 வருஷத்துக்கு முன்ன அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அதையே ஆறுமுக நாவலார், அவருடைய நண்பர் இலங்கையில் இருக்கிறார், அவர் எழுதி கேட்டிருக்கிறார், என்னையா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிற, என்ன புதுசாக இருக்குது? ஒரு பயிர் வாடினா மனசு வாடுறதா? இது என்ன கதை விடுறியா நீயே அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் சொன்னார், என்னுடைய முன்னோர்கள் என்னை விட ஒருபடி மேலே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். 2 நண்பர்கள் நடந்து செல்கிறார்கள். ஒரு மண்ணாங்கட்டி தென்படுது. கால்பட்டு அந்த மண்ணாங்கட்டி சிதைந்து விடுகிறது. அந்த நண்பன் உட்கார்ந்துட்டு, ஐயோ நான் இயற்கையை கெடுத்து விட்டேனே, இயற்கைக்கு துன்பம் இழைத்து விட்டேனே என்று அவன் உட்கார்ந்து தலையை வைத்து அழுகிறான். அந்த நண்பன் தேற்றி அழைத்து செல்வதாக அவர் சொல்கிறார். அப்போ ஒரு மண்ணாங்கட்டி சிதைக்கிறதையும் கூட பார்த்து சகிக்க முடியாத ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கு. எவனுமோ மரம் வைக்கிறானுங்க, என்னமோ வச்சுட்டு போகிறானுங்க, நம்மளுக்கு என்ன? இந்த தம்பி என் மேலே எனக்கு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு நீங்களும் இளைஞர்கள், உங்களுக்காகத்தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நான் 5 வருஷமாக பல்லடத்தில் இருக்கிறேன், இன்னும் வரலன்னு சொன்னால் யாருடைய குற்றம்? எங்களுடைய குற்றமா? நீங்களாவா திருந்தணும்? நீங்களாவா இங்கே வந்து மரம் வைக்கிற கூட வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தணும்? சொல்லுங்கள், டெல் மீ. யூ ஆர் எஜுகேட்டட் பீப்புள், யூ ஆர் யங் பீப்புள். உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வேலை பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நான் பேசுகிறது உண்மை, அது கசக்கும் அவருக்கு. ஆனால் உண்மை எப்பவும் கசக்கும். பெற்றோர்கள் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு கசப்பானதையே சொல்லுவார்கள். ஆனால் சொல்லித்தான் ஆகணும். நீ என்னை எப்படி வேணுனாலும் நினச்சிக்கோங்க. பட் எனிவே, இப்போ நான் வந்து பூட்டான் கதைக்கு வரப்போகிறேன். தி வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. நாங்கள் 2வது பயணமாக 2016 பூட்டான் சென்றோம். செல்வதற்கான முயற்சிகளை எடுத்தோம். அதற்குள்ளே எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நான் போக முடியல. நண்பர்களெல்லாம் போனாங்க. போயிட்டு வந்து ஏதாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா எல்லாம் வேடிக்கை பார்த்து வந்துட்டாங்க. நான் போய் எல்லாம் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்
குறிப்பெடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட், வனம் அமைப்பு என்ன கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நாடே அப்படி இருக்கு. ஃபஸ்ட், நோ ஹேண்ட்பேக், மஞ்சப்பை கிடையாது, கேரி பேக் கிடையாது. தி வேர்ல்டு பிக்கெஸ்ட் பாக்கெட் இன் தி வேர்ல்டு, தி பீப்புள் ஆர் வேரிங் தட் ட்ரெஸ். வேர்ல்டு பிக்கெஸ்ட் பாக்கெட், 50 கிலோவை தனது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அரசனிலிருந்து ஆண்டி வரை ஒரே ட்ரெஸ், நாடு முழுவதும் யூனிஃபார்ம், ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. ராஜாவும் அதே ட்ரெஸ்ஸு தான், தோட்டி வேலை செய்கிறவனும் அதே ட்ரெஸ் தான். எப்படி இருக்குது நினச்சி பாருங்க. கேரி பேக் இல்லை, ஏன்னா அவர் கடையில் வாங்கினார்னா 50 கிலோ உள்ளே வச்சுக்கலாம். பெண்களுக்கு அதே மாதிரி ஒரே உடை, கேரளா மாதிரி. கேரளாவில் முன்னே எப்படி தான் இருந்தது, எல்லோரும் கிரே வேஷ்டி தான் கட்டுவாங்க. ஏன்னா அது ப்ளீச் பண்ணால் இயற்கைக்கு கெடுதல்னு சொல்லி கிரே கலரில் தான் கட்டிக்குவாங்க. பெண்களும் அதே மாதிரி கிரே வேஷ்டி தான். ஏன்னா நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நோ கலரிங். இந்த சாயத்தால் எத்தனை புற்றுநோய்கள் வருது, நாம் போடுற ட்ரெஸ்ஸுனால கேன்சர் எவ்வளவு வருது. சரி, நான் பூட்டானுக்கு அடுத்ததுக்கு வந்துடுறேன். அங்கே வந்து மன்னர் ஆட்சி, ஆனால் மன்னருக்கு பவர் இல்லை. மன்னர் ஆட்சி, ஆனால் மன்னருக்கு பவர் இல்லை, பிரைம் மினிஸ்டருக்கு தான் பவர். ஆனால் மன்னர் சொல்கிறதே பிரைம் மினிஸ்டர் கேட்பார். பாருங்கள் எப்படி ஒரு வித்தியாசமான ஆட்சி முறை. மன்னர் ஆட்சி, ஓட்டு போட்டு பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம். பிரதம மந்திரிக்கு தான் அனைத்து அதிகாரமும், மன்னருக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனால் மன்னர் சொன்னால் நாட்டு மக்கள் அனைவரும் கேட்பாங்க. காரணம், ஹீ இஸ் எ ரோல் மாடல். அவர் என்ன ட்ரெஸ் போடுறார், நான் போடுற ட்ரெஸ்ஸை நீங்கள் எல்லாம் போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ எல்லோரும் போட்டுக்கிறாங்க. ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிறார் மன்னர்னால், பெரிய அரண்மனை கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்களா? மன்னர் வீட்டுக்கு போனீங்களா? பார்த்தீங்களா? இப்போது இங்கே கொஞ்சம் பணம் வந்துட்டு என்ன பண்ணுறோம்? காரு, பங்களா, வீடு பெருசாக கட்டுறது. அதெல்லாம் பார்த்து பிழைக்க வேண்டாமா? ஒரு நாடே எப்படி வாழுதே. இது 4 ஏக்கரை கொள்ளுக்காடாட்ட பிடிச்சி ஓட்டை கட்டிட்டு பெரும்பு பண்ண வேண்டியது. அங்கே ஒரு சின்ன வீட்டில் மன்னர் வாழ்கிறார். செகண்ட், நோ ஆக்சிடெண்ட், நோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இருந்தால் தண்ணி போட்டுட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் இருக்குது, தண்ணி போட்டு ஓட்டினால் லைசன்ஸ் கேன்சல். அவன் ஆயுசுக்கும் வண்டி ஓட்ட முடியாது. தண்ணி போட்டு வண்டி ஓட்டினான்னா அவனை பிடிச்ச போலீஸ் பிடிச்சா ஆயுசுக்குமே அவன் வண்டி ஓட்ட முடியாது. வேறு ஃபைன் கீனெல்லாம் கிடையாது, கேன்சல் பண்ணிடுறான். எவனாவது தண்ணி போட்டு வண்டி ஓட்டுவானா ஆயுசுக்கு அவனால் ஓட்ட முடியாது. அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கறதில்ல. அடுத்தது அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. வனத்தில் என்ன கொள்கை வச்சுருக்கிறோமோ அதே கொள்கை, வளமாக்கும் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை வி இன்வைட் தி சயின்ஸ். நாங்கள் விஞ்ஞானத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அந்த விஞ்ஞானம் எனது வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, என் நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எனக்கு அந்த விஞ்ஞானம் பாதிக்கக்கூடிய விஞ்ஞானம் எனக்கு தேவையில்லை. நாங்கள் ஏழைகளாகவே இருந்து விடுகிறோம். உலகம் முழுவதும் ஒரு கொள்கை கடைபிடிக்கிறார்கள், அளவீடுகளை வைத்திருக்கிறார்கள். ஜிடிபி, ஆர் யூ நோ ஜிடிபி? கிராஸ் நெட் ப்ரொடக்டிவிட்டி. அவங்க வந்து ஜிஎன்ஹெச், உலக நாடுகளிலேயே வித்தியாசமான ஒரு கொள்கை. கிராஸ் நெட்வொர்க் ஹாப்பினஸ், மகிழ்ச்சிக்கு தான் வாழ்க்கை. we don't want material happiness. பொருளால் எனக்கு இன்பம் வேண்டாம். என்கிட்ட பணம் நிறையா இருக்குதுன்னா நான் இன்பம் பண்ணால் அது அந்த இன்பம், அந்த பொருள் எனக்கு வேண்டாம். we don't want material happiness. அவங்க சொல்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களும் சொல்கிறது.
நாம் பணம் நிறைய சம்பாரித்து நமக்கு சந்தோஷம்னு நினச்சிட்ருக்குறோம். நிறைய இடத்த வாங்கி போட்டால் நம்மளுக்கு சந்தோஷம்னு நினச்சிட்ருக்குறோம். பட் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. We don't want material happiness. We want inner happiness. புத்திஸ்ட் புத்தர் என்ன சொன்னாரோ அதையே அவங்க அப்படியே கடைபிடிக்கிறாங்க. நோ கிரைம், நோ ரேப். தேர் ஆர் டிசிப்ளின்ட் லைஃப், சிம்பிள் லைஃப், ஹெல்த்தி லைஃப். அங்கே ஓடுகிற ஆறு அனைத்தும் காசு போட்டால் காசு எடுக்கலாம். தெளிந்த நீரோடை போல் ஓடிட்டுருக்கு. நம்ம ஆறுகளில் எப்படி இருக்குது? காசு போட்டால் காசு எடுக்க முடியுமா? அப்படித்தான் ஓடிட்டு இருக்குது இங்கேயுமே. நாம் என்ன மாற்றி வச்சுருக்குறோம்? கால் வைக்கிறதுக்கு அவங்க கூச்சப்படுறாங்க. ஐயோ இது என்னது, ஆற்றுல போய் காலை வைக்கிறீங்களேன்னு. இங்கே சாக்கடை கழிவுகளை அனைத்தையும் கொண்டு போய் ஆற்றுல விட்றோம். அதுவும் மனித கழிவுகளை எல்லாம் நைஸாக கொண்டு போய் ஆற்றுல விட்டுறோம். குடிக்கிறது என்ன? வீடியோ சார் நீங்கள் தான் நல்லா கேட்டுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய பணி. பல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, எங்களோட சேருங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட், ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டை நாம் எடுக்கலாம், கழிவுகளை வளமாக்கலாம். கோஆப்ரேட் பண்ணுங்கள் எங்களுக்கு, எங்களோட சேருங்க. ஒரு சின்ன மாடல் பண்ணலாம், அப்புறம் ஒரு வார்டை பண்ணலாம், பல இடத்தையே மாற்றிடலாம். இட் கேன் பி பாசிபிள். ஒரு தூய்மையான நகரத்தை பல்லட சின்ன ஊர் மாற்ற முடியாதா? எல்லோரும் நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும். கழிவுகளை வளமாக்க முடியும். இதெல்லாம் நான் பூட்டானில் கண்டது. 100% ஆர்கானிக். கம்மியாக விளையுதா? விளைச்சிட்டு போகுது. நாங்கள் அரை வயிறு சாப்பிட்டுக்கிறோம். எதுக்காக மருந்தடிச்சது சாப்பிடணும்? வெஸ்தை நாம் சாப்பிடணும்? தலைவரே, நான் கரெக்டாக முடிச்சிருவேன். 9 மணி ஞாபகம் இருக்குது. அவர் மணி பார்க்குறார். டே பிரேக் நாம் தான் பிரேக் போடணும். நான் அதுக்கு தான் ஏற்ற மாதிரி கடிகாரத்தை வச்சுருக்கிறேன். ஒரு நாளும் அந்த டைமை மீறினதில்லை. எனிவே, நீங்கள் எல்லாம் வாய்ப்பு இருந்தால் அவசியம் பூட்டானை போய் வாழ்க்கை முறைகளை பார்க்க வேண்டும். எங்கள் சாமி எது தெரியுங்களா? ஆணுறுப்பு. நகைப்பு பார்த்தா நகைப்பாக இருக்குது. ஆணுறுப்பு தான் எங்கள் சாமி. ஒவ்வொரு வீட்டிலும் ஆணுறுப்பு இருக்கும். அந்த ஆணுறுப்பை வணங்குகிறார்கள். நாம் அதை கொச்சையாக பார்க்கிறோம். அவர்கள் அதை லிங்கமாக வழிபடுகிறார்கள். இப்படி வித்தியாசமான மிக இந்தியாவுக்கு அருகிலே அது இருக்குது. பெரிய செலவில்லை, ரொம்ப சிம்பிள் லைஃப். இங்கே ₹1 செலவுனா அங்கேயும் அது ₹1 தான் செலவாகுது. அதை விட கம்மியாகுது. கல்கட்டா இங்கேருந்து ட்ரெயினில் போனால் ஒரு ₹2000, போகிறக்கு வரக்கு ஒரு ₹2000. நான் சொல்கிறது ஏசி ட்ரெயினில் போனாலே ஒரு 5000. அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போனால் அதுக்கு ஒரு 10,000. ஒரு 50,000க்குள்ளே போயிட்டு வந்துடலாம். விருப்பம் இருப்பவர்கள் அதையெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னா, ஒருத்தர் நல்லா பொழைச்சா நாம் அதை கண்டிப்பாக போய் பார்க்கணும். நாமளும் அதை மாதிரி பொழைக்கணும்னு நினைக்கணும். அப்போ தானே உயர்வு வரும். டோட்டலி அகென்ஸ்ட் ஃபார் வெஸ்டர்ன் கல்ச்சர். டோட்டலி அகென்ஸ்ட். அவனுக்கு பேண்ட் போட தெரியாதா? கோட்டு போட தெரியாதா? ஏன் அந்த நாடு முழுவதும் அப்படி இருக்கிறாங்க? அந்த கலாச்சாரம், கல்ச்சர், வி மெயின்டைன் தி கல்ச்சர். அதை அப்படியே தலைமுறைகளுக்கு பாஸ் பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தையிலிருந்து குப்பை போடக்கூடாது, ஆற்றுல கால் வைக்கக்கூடாது, இயற்கை கெடுக்கக்கூடாது, இயற்கை தான் கடவுள். இப்படி அவங்க குழந்தையிலிருந்து சொல்லி தலைமுறையாக அதற்கேற்ற ராஜா, அதுக்கேற்ற மந்திரி, அதுக்கேற்ற குடிமக்கள். அங்கே தவறு நடக்குது. ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி.
நோ ஹாஸ்பிட்டல். நம்ம ஊர் மாதிரி நோ பேக்கரி, நோ ஹாஸ்பிட்டல். ஒரு பேக்கரி தோன்றினால் ஒரு ஆஸ்பத்திரி தோன்றும். குளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டுன்னு வைக்கலாம். குளூட்டன் சேர்க்கலின்னா நீங்கள் கேக்கோ பன்னோ ரொட்டியோ பண்ண முடியாது. அவன் குளூட்டன் ஃப்ரீன்னு வைக்கிறான். இப்படி உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தன்னுடைய பாரம்பரியத்திற்கும் சரித்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு பூட்டான். இதை பார்க்கணுமா வேண்டாமா? ஒருத்தர் நல்லா பொழைச்சி அதை பார்த்து நாம் பொழைக்க வேணுமா வேண்டாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. மிக அருகில் இருக்கிறது. ஒரு சின்ன நாடு, தமிழ்நாடு சைஸ் தான் இருக்குது. ஒரு நாளில் ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு போயிடலாம். நோ ஆர்மி. தமாசா இருக்குதுங்க. நம்ம இந்தியா 60% ஆர்மிக்காக செலவு பண்ணுறோம். நாளொன்றுக்கு 20 பேரை காவு கொடுக்குறோம். நல்ல ஜவான்களாக வளர்த்தி அந்த குடும்பத்தை அனாதையாக்கிட்டு இருக்கிறோம். வார். அந்த ராஜா சொல்லிட்டார், நாங்கள் ஏழைகள், எங்களால் இராணுவமெல்லாம் வச்சுக்க முடியாது, எங்கள் குடிமக்கள் வாழ்வதற்கு தான் எங்ககிட்ட பணம் இருக்குது, வி ஆர் அ சிம்பிள் லைஃப். அதனால் சைனா, உங்கள் கலாச்சாரம் உங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்கள் நாட்டை பிடிக்கிறதுக்கு வந்துடாதீங்க. இந்தியா என்னுடைய நண்பர், நான் அவங்ககிட்ட போயிடுவேன், அவங்களோட என் நாட்டை சேர்த்திடுவேன். நான் இந்தியாவோட எங்கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா நான் இந்தியாவோட சேர்ந்துருவேன். ஏன்னா என் கல்ச்சர் அவங்க கல்ச்சரும் ஒன்றும். அங்கிருந்து வந்த புத்த மதத்தை தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். அப்போ சைனாக்காரன் சண்டைக்கு வருவானா? காலில் விழுந்துட்டார். எங்கூட சண்டைக்கு வந்தால் நான் இந்தியாவோட சேர்ந்துக்குவேன். அப்போ சண்டைக்கு வருவானா? இந்தியா சொல்கிறார், இந்தியாவுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒரு பெரிய பாரம்பரியமான நாடு, வலுவான நாடு, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இங்கே வளம் மிகுந்திருக்கு, இங்கே நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, 20 ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு, ஹைட்ரோ ப்ராஜெக்ட், கரண்ட்டெல்லாம் இங்கேருந்து வருது. 20 மோடிஜி போய் அதையே சென்ற ஆண்டு துவக்கி வச்சுட்டு வந்தார். 20 டேம் அங்கே கட்டுறாங்க. அவ்வளவு நீர்வீழ்ச்சி, அவ்வளவு இயற்கை வளம் கொட்டி கிடக்குது. அங்கேருந்து கரண்ட் வருது, இந்தியாவுக்கு வருது. அப்போ நாம் போய் அங்கே இருக்கிற வளத்தை நாம் இங்கே கொண்டு வர்றோம். மோடிஜி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நாம் எதுக்கு சண்டைக்கு போவோம்? அங்கேருந்து கரண்ட் வந்தால் நாம் அந்த நாட்டை சண்டைக்கு போவோமா? தேர் சாண்ட்விச் கண்ட்ரி. இந்தில் சைனா, இந்தில் இந்தியா, சென்ட்ரல் அவங்க இருக்கிறாங்க. வருகிற வருமானம் அனைத்தும் நாட்டினுடைய வளத்திற்கு. கல்வி, மருத்துவம் இலவசம் நாடு முழுவதும். அப்படித்தான் இங்கேயும் இருந்தது. காமராஜர் காலத்தில் இலவசமாக தான் இருந்தது. ரொம்ப நாள் இல்லை. நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஆளுங்க தான். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஆள் தான். எந்த கான்வென்ட்லேயும் போய் யாரும் படிக்கலை. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே. இப்படி ஒரு நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் இந்த பூட்டான் கதை பேசிகிட்ருக்குறோம். ஏன்னா சிறுகதைகள் பேசாதேன்னு எங்கள் விஜயானந்த் சொன்னார். இது சிறுகதை அல்ல, பெருங்கதை. இது உபயோகமான கதை. வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் வான்மழை என்கின்ற பெயரிலே ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம். இது எதுக்கு அப்படின்னு ஒரு நிர்வாகி கேட்டார். நான் சொன்னேன், அறிஞர்களை கொண்டாட வேண்டும், ஒரு சாதனையாளரை கொண்டாட வேண்டும், ஒரு செயற்பாட்டாளரை கொண்டாட வேண்டும். அதுக்குத்தான் இந்த அமைப்பு இருக்குது. அப்படி ஒரு சாதனையாளர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு அறிஞர், இப்படி 3 பேர்த்த இன்வைட் பண்ணுறோம். இப்போ 2ஆக சுருக்கி 2 பேர்த்த நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். இது மழை காலமாக இருக்கிறதுனால
இந்த மழைநீர் சேகரிப்பும் மகிழ்ச்சியோடு வாழ்வது எப்படி என்ற ஒரு சிரிப்பு கலைஞரும் வர்றாங்க. அவங்க 2 பேருமே மழைநீர் சேகரிப்பு ஆளுக. திரு சிவகாசி ஜி மாறன், நிறுவனர், தாய்வழி இயற்கை உணவகம் சிவகாசி. அவர் ஒரு இயற்கை உணவகம் நடத்திட்டு வர்றாரு. மழைநீர் சேகரிப்பு தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது. டெடிக்கேட்டட் டு சேவ் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதுக்காக அவர் ஃபோக்கஸாக அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறார். அவரோடு சேர்ந்து இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிறது தான் அவருடைய வேலை. காலையில் எழுந்திரிச்சு யாரோ ஒருத்தர் சிரிக்க வைக்கணும், நிறையா பேர்த்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. அழ வைக்கிறது, வருத்தப்பட வைக்கிறது ஈஸி, எரிஞ்சு விழுறது ஈஸி. ஆனால் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிறதும் சிரிக்க வைக்கிறதும் அது ஒரு புண்ணிய செயல் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டு வர்றாரு. அவங்க வருகிற 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிவகாசியிலேருந்து 2 பேர் வர்றாங்க.